மேலே போட்டால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு கொஸ்டின் கிடைச்சிடும். 170 180 போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற போஸ்டிங்கே என்ன டெஸ்டினேஷன் எந்த ஏரியா நீங்கள் சூஸ் பண்ணலாம். 170 தான் பார்டர் எடுத்துருக்கீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா அவங்க சொல்கிற இடத்துல நமக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க ஒன்று. ஸோ இப்போ இதில் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஜெண்டர் ஸ்டடீஸ் ஜெண்டர் தமிழ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 மினிட்ஸ் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஒரு கொஸ்டின் உங்களோட கேட்டாங்க. ஓவராலாக வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. டிஎன்பிசி அப்படின்ற ஒரு நம்ம இப்போ ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்பிசின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் கூட ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் நமக்கு டிஎன்பிசி அப்படின்னா ஜெனரலாக 2 ஏரியா, ஒன்று லாங்குவேஜ் ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு ரெண்டாக இருப்பாங்க. நம்ம டிஎன்பிசி அப்படின்றது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, தமிழ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இதில் ரொம்ப ஈஸியாக 100 எவ்வளோ எடுக்க முடியும்னா 85 அசால்ட்டாக எடுக்க முடியும். 85 வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 80,000 பேர் 85 கொஸ்டின் எடுத்துவோம். 85 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னா 85 நம்மளே எடுக்கணும். அது போல ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ 85 கொஸ்டின் எடுக்கிறது பிசி லாங்குவேஜ் தமிழில் அது எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், 1 மாதம் 4 மாதம் அப்படின்னா தேவை, 1 வீக் போதும், 1 வீக் டீச்சர் அப்படின்னா அந்த 100 கொஸ்டின் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 60-40 பிரிக்கிறாங்க. 60% 40% அப்படின்னு. இந்த 40% ஃபுல்லி கிராமர் தான், ஃபுல்லி கிராமர் அப்படின்னு புரியுங்களா? நான் சிம்பிளாக கேட்குறேன். கண்ணாடி வலை இலக்கணம் சொல்லுவோம். கண்ணாடி வலை இலக்கணம் சிம்பிள் கொஸ்டின் 6லேருந்து 8 கூட கான்செப்ட். கண்ணாடி வலை இலக்கணம் சொல்லுங்க. கண்ணாடியுடைய இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று பண்பு தொகை, இன்னொன்று காரண பெயர், இன்னொன்று காரண சிறப்பு பெயர், இன்னொன்று பொது பெயர். காரண ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகே சூப்பர். காரண சிறப்பு பெயர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஏன் இது கண்ணாடி வளையல் அப்படின்னா மீனிங் என்ன, வளைஞ்சிருக்கா ஒரு காரணத்தோட சொல்றோம். அது போக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோமா கண்ணாடி வளையல் அப்படின்னா, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு அர்த்தம். வளையல் அப்படின்னு சொல்றாங்க, வளையல் அப்படின்னு சொல்றாங்க. காரண பெயரா காரண பொது பெயரா? காரண பெயர். ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஷன். ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்க சூஸ் பண்ணணும். வளையல்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் காரண பெயர் இருந்தா காரண பெயர் தான் கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை காரண பெயரும் ஒரு ஆப்ஷனா இருக்கு, காரண பொது பெயரும் ஒரு ஆப்ஷனா இருக்கு, எதை சூஸ் பண்ணிடலாம், காரண பொது பெயரை சூஸ் பண்ணிடலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி. ஸோ என்ன ஓவராலா ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா நமக்கு 100% லாங்குவேஜ் தமிழ்ல வருது அப்படின்னா 40 கொஸ்டின் கிராமர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா 40 எஃபெக்டிவா சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதுதான் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் ட்ரிக்ஸ் மாதிரி. அதை சொன்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 மார்க் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம். அதுபோல மீதி 60% ஒரு 15 ஆதர்ஸ் இருக்காங்க, நேமண்ட் ஆதர்ஸ், நூல் மற்றும் நூலாசிரியர். கண்டிப்பாக அந்த 15 பேரை பற்றி இல்லாத கொஸ்டின் கிடையாது. டிஎன்பிசியில் திருவள்ளுவரை பற்றி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும், பாரதியாரை பற்றி ஒன்று வந்துடும், பாரதிதாசனை பற்றி ஒரு வந்துடும். இந்த மாதிரி உருவேசா, கம்பர், சேக்கிலார், உமர் புலவர், இந்த மாதிரி ஒரு 15 ஆதர்ஸ் இருக்காங்க. 15 ஆதர்ஸ்க்கான டேட்டா 6லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக நூல் குறிப்பு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ கம்பராமாயணம் 9th வரலாம், 10th வரலாம், 11th வரலாம், 12th வரலாம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜை கம்பராமாயணத்தை எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் 1 மார்க் கன்ஃபார்ம் இருக்காங்க. ஸோ 15 நூலாசிரியர் இருக்காங்க, 15 நூலாசிரியர் படிச்சிங்கன்னா 10 மார்க் கன்ஃபார்ம். ஆல்ரெடி கிராமர்ல 40 மார்க்கு, இங்கே என்னது 10 மார்க் என்னது அப்படின்னா நூலாசிரியர்ல 10 மார்க், இப்போ 50 மார்க் ஆச்சா. மீதி என்ன பண்ணணும்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் இருக்கிற டேம் 1, டேம் 2, டேம் 3 இதை 3ஐயும் கம்பைன் பண்ணி 6th, 7th, 8th, 9th, 10th படிச்சிங்கன்னா ஓரளவு ரொம்ப எஃபோர்ட் போட வேணாம், ஓரளவு ஆவரேஜாக படிச்சிங்கனாலே அதில் 30 கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ அப்படின்னா 50 + 30 இருக்குது 80 மார்க் அசால்ட்டாக எடுக்க முடியும். ஒரு வாரம் படிச்சா போதும். ஒரு வாரம் படிக்கிறது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று உண்டு, சரியா? என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஒரு சில பேர் புத்துமையமான அலைவாங்க அப்படின்னா அது ரொம்ப தேவை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். 2 hours படித்தாலே போதுங்க. 2 hours டெடிக்கேட்டடாக படிக்கணும். என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் டெய்லி 2 hours எடுக்கணும். 6 மணி நேரம் படிங்க, 8 மணி நேரம் படிக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட நிறைய பேர் 2 மணி நேரம் படித்து பாஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஈவன் பீகாரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 10th 7
7 டைம் 10th எழுதி பாஸ் பண்ணுவாரு. 7 டைம் வந்து பாஸ் பண்ண முடியாம 10th எழுதினாரு. 10th எழுதி பாஸ் பண்ணாரு. 7 8 அப்படின்னா என்ன? 7 டைம் 10th எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் 12th கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு டைம் வந்து ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி 10th மார்க் ஷீட்டை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்டேட் பண்ணிட்டார் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. அப்போ பண்ணும்போது கேட்குறாங்க எல்லாரும் எப்படி உங்களால் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ் ப்ராப்பராக தான் பாஸ் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இருக்கிறதுல ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ நாலேஜ் ஸ்டூடெண்ட்டை எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% நாலேஜ் இருந்தால் போதுங்கிறாரு. 50% நாலேஜ் இருந்தாலே என்ன ஆகலாம்? டாப் லெவல் எக்ஸாமான ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் நமக்கு வந்து படிக்கிற நம்ம ஸ்டேட்டில் வந்து டிஎன்பிசி குரூப் 4 அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்காங்க? 10th. அப்படி இப்போ 10th சிலபஸை படிக்கிறது நம்ம மேக்ஸிமம் நீங்கள் 10th பேஸ் பண்ணி யாராவது இருக்கீங்களா? இந்த டிஎன்பிசி குரூப் 4 யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் ஈவன் 22 லட்சம் பேர் இருக்காங்க. 22 லட்சம் பேரில் யாருமே 10th பேஸ் பண்ணி இல்லை இருக்கலாம். டேட்டா பேஸ் எடுத்தோம்னா அப்படின்னா எல்லாமே என்னவா இருக்காங்க? ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சவங்க என்ன எக்ஸாம் எழுதுறாங்க? 10th சிலபஸ் 10th படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம 10th 12th யூஜி பிஜிலாம் முடிச்சுட்டு இப்போ 10th சிலபஸ் படிக்கும்போது என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈவன் காலேஜில் படிச்சுப்பீங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போவீங்க. நீங்கள் உங்களோட ஜூனியர் இருப்பாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட் அப்படின்னு சொல்லுவீங்க எம்எஸ்சி படிக்கும்போது பிஎஸ்சியில். அதே இது நீங்கள் பிஎஸ்சியில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்? பிஎஸ்சியில் படிக்கும்போது நீங்கள் அந்த சிலபஸ் என்னென்னு நினைக்கிறீங்க? டஃப்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எம்எஸ்சி போகும்போது அதே சிலபஸ் உங்களோட ஜூனியருக்கு என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் அசால்ட் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஏஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? அது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து 10th சிலபஸ் படிக்கிறது ஈஸி. ஸோ வாட்டர் யூனிவர்சிட்டி டிஎன்பிசியாக இருக்கலாம், ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், இதெல்லாம் பாஸ் பண்ணுறது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். 6th to 10th வரைக்கும் உங்கள் ஸ்கூல் புக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எஃபெக்டிவாக படிச்சுன்னா அசால்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஎன்பிசியில் லாங்குவேஜ் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு. 100 கொஸ்டினில் நீங்கள் 80 கொஸ்டின் கீழே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ண முடியாதுங்க. அப்படின்னா 100 கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ மார்க் மேலே எடுத்தாலும் 80 கொஸ்டின் மேலே மார்க் டெஃபினட்டாக போட்டால் மட்டும்தான் நமக்கு கட் ஆஃபில் வர முடியும். ஸோ 80லேருந்து 85 ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அதுபோக மீதி 15 கொஸ்டின்ஸ் இருக்குதுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, 100 கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்குறாங்க தமிழ் அப்படின்னா 80 கொஸ்டின் படிச்சு எடுத்துருக்கீங்க. மீதி 20 கொஸ்டின் தெரியல இல்லையா? தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, பெனால்ட்டி கிடையாது. அதனால எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு வரக்கூடாது. ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னா 20 கொஸ்டின் தெரியாமல் இருக்கு லாங்குவேஜில். இப்போ டாஸ்க் ஒரு காயின் டாஸ்க் பண்ணுறாங்க, நமக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? அதை மீன்ஸ் ரெண்டே பாசிபிலிட்டி தானே. ஒருவேளை காயின் பர்பண்டிகுலராக நிற்குமா, இப்படி நிற்குமா, வெர்டிகுலராக அப்படி நிற்குமா? நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இப்போ டாஸ்க் 1 காயின் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று என்ன விழுகும்? 2 விழுகும், அதாவது என்ன விழுகும்? 8 விழுகும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 2 பாசிபிலிட்டி. ஸோ லைஃபே 2 பாசிபிலிட்டி தான். எஸ் ஆர் நோன்னு சொல்கிறோமா, டே அண்ட் நைட்னு சொல்கிறோமா? ஸோ இந்த மாதிரி லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மேத்தமெட்டிக்ஸில் டாக்டரேட் பண்ணுறவங்க எல்லாருமே எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் எடுத்தோம்னா மேத்தமெட்டிக்ஸில் டாக்டர் பண்ணுவாங்க. அதில் ஒரு 80 பேர் என்ன இருப்பாங்கன்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி உள்ள பிஎஸ்பி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ராபபிலிட்டி தான் நம்ம லைஃபே ப்ராபபிலிட்டி தான். நம்ம லைஃபே ப்ராபபிலிட்டி தான். இன்பம் துன்பம் இந்த மாதிரி A to Z எஸ் நோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய வந்துருக்கும். ஸோ அதனால் ப்ராபபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன புரியுதுன்னா 20 கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இல்லையா, பெனால்ட்டி இல்லையா? நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்? 20 கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் ஏ போடணும். மீதி தெரியாத கொஸ்டின் நான் சொல்கிறது, தெரிஞ்ச கொஸ்டின் 80 வந்துடுது. மீதி 20 கொஸ்டின் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு டைம் இல்லை, வித்தின் 5 minutes நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மீதி உள்ள 20 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும்? ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணுறீங்க? 3 கொஸ்டின் ஏ, அடுத்த 3 கொஸ்டின் என்ன பண்ணணும்? பி. லாங்குவேஜை பொறுத்தளவு டிஎன்பிசியில் இதுவரைக்கும் உள்ள 20 செட் ஆஃப் கொஸ்டின் எடுங்க. லாங்குவேஜ் உள்ள ஆன்சர் கீயை பாருங்க, எல்லாமே செட் பண்ணியிருக்க. எதில் செட் பண்ணியிருக்காங்கன்னா ஏபியில் தான் செட் பண்ணியிருக்கான். 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 6 கொஸ்டின் எதில் வந்துருக்கு? ஏபியில் தான் வந்துருக்கு. ஸோ இந்த கிளாரிட்டிலாம் எடுத்து மீதி உள்ள 20 கொஸ்டின் தெரியல இல்லையா? ஏபின்ற ஆல்டர்னேட்டிவாக போடும்போது நம்ம 20 டைம் டாஸ் பண்ணுறாங்க. ஏபின்னு மாற்றி சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு 8 டைம் நம்ம சொல்கிற ஆன்சரும் அதுவும் மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதா? டெஃபினட்டாக மேட்ச் ஆகும். ஏன் இந்த கான்செப்டை சொல்கிறோன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ண போகிறோம். டைம் இல்லை, கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. வித்தின் 5 minutes 20 கொஸ்டினை ரீட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 20ல் 8 மார்க் அசால்ட்டாக வந்துடும். ஸோ அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 80, இதில் ஒரு 8 எவ்வளோ ஆகிப்போச்சு? 88. ஸோ 85ன்றது லாங்குவேஜில் வச்சுக்கணும். 100 கொஸ்டினில் 85 எடுத்தால் தான் நீங்கள் கட் ஆஃப் ஆக முடியும் ஒன்று. ஸோ அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸி ஒன்று. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்து நீங்கள் படிங்க. இன்னொன்று நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? லாங்குவேஜை பொறுத்தளவு 100க்கு 85 எடுக்குது. இது ஒரு கான்செப்ட். ரிமைனிங் உள்ளதில் ஜென்ரல் ஸ்டடீஸும் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஜிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னா பார்ட்டிகுலர் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, அது போக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதை பேஸ் பண்ணி யூனிட் 8, யூனிட் 9 படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஓவராலாக ஜிஎஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்குற கான்செப்ட். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 25 கொஸ்டின் ஆவரேஜாக, ரிமைனிங் உள்ள 25 கொஸ்டின் மேக்ஸில் கேட்பாங்க. இந்த மேக்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டாலே 25
அசால்ட் எடுத்துட முடியும். அதனால இந்த மாதிரி இந்த ஏரியாவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிமைனிங் உள்ள 70 கொஸ்டின் சோசியல் வரும். சோசியல்ல முதல்ல வெயிட்டேஜ் கிடையாது. இப்போ வெயிட்டேஜ் கொடுக்கலாம். இந்தியன் பாலிட்டி அஸ் வெல் அஸ் இந்தியன் எக்கனாமி இந்த ரெண்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா படிச்சாலே 25 மார்க் எடுக்கலாம். எவ்வளோ 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்? 25 கொஸ்டின் அசால்ட்டா சாலிடா 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சரியா? சோசியல்ல வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் நம்ம 4ஆ பிரிப்பாங்க. ஸோ ஜெனரலா பாருங்க ஹிஸ்டரியவே 4ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? அதாவது ஐடியா இருக்கா? ஆன்சர் இந்தியா. செகண்ட் ஒன்று மிடிவல் இந்தியா. தேர்ட் ஒன்று மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவோட அட்வான்ஸ் லெவல் தான் இது. மாடர்ன் இந்தியாவோட அட்வான்ஸ் லெவல் தான் இந்த ஐஎம்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் கவர்மெண்ட் நிறைய தலைவர்களை போய் படிக்கிறது. மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு, ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அவங்களோட டேட்டா படிக்கிறது தான் இது அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹிஸ்டரியில 4 ஏரியாவை பிடிக்கிறோம். இதுல எதுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை படிக்காமலே பாஸ் பண்ணலாம் ஹிஸ்டரியில கேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஐஎன்எம் வச்சுக்கணும். டெஃபினட்டா ஐஎன்எம் பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் குறைஞ்சது மினிமம் 4 to 5 கொஸ்டின் இருக்கு. இந்திய தேசிய இயக்கம் தலைவர்களை பத்தி ஏன் தலைவர்களை பத்தி படிக்கிறோம்? ஏன்னா அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நம்ம எப்படி லைஃப்பை லீட் பண்றது அப்படிங்கிறோம். நம்மளோட தாத்தா பாட்டி ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நம்மளோட லைஃப் என்னன்றது தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, கான்செப்ட் ஐஎன்எம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. மாடர்ன் இந்தியா செகண்ட் லெவல், மூணாவது மாடர்ன் மிடிவல் இந்தியா, நாலாவது தான் ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஆன்சர் இந்தியா பேஸ் பண்ணி என்ன பண்றதுல கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஸோ அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஹிஸ்டரியை 4ஆ பிரிக்கிறான். அதாவது பழைய கற்காலம், இடைக்கால கற்காலம், புதிய கற்காலம். புதிய கற்காலத்தோட அட்வான்ஸ் லெவல் தான் என்னது? இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? குடிமையியல் அப்படின்னு குடிமையியல் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றீங்க. அனதர் ஒன்று என்னது? இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு. இந்த 2 ஏரியா தான் வெயிட்டேஜ். இந்த 2 ஏரியா தான் சிவிக்ஸ்ல வெயிட்டேஜ். மூணாவது ஒன்று ஜியோகிராஃபி. நம்ம டிஎன்பிசி பேஸ் பண்ணி படிக்கிறதுனால தமிழ்நாடு ஜியோகிராஃபி எவ்வளோ கொடுங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ஏரியா தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு ஜியோகிராஃபி அந்த அளவுக்கு வேண்டாம். வேர்ல்டு ஜியோகிராஃபி இப்படியே போயிடலாம். ஏன்னா ஜியோகிராஃபியில் அதிகபட்சம் நீங்கள் ஒரு கொஸ்டின் பாருங்க 3 கொஸ்டின் 5 கொஸ்டின் மேலே வராது ஜியோகிராஃபியை பொறுத்தவரை. அதனால இதில் ஓரளவு பேசிக்கான டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா வரும். ரெயின்ஃபாலை பற்றி படிச்சுங்க, மண்ணை பற்றி படிச்சுங்க, சோலார் சிஸ்டம் பற்றி படிச்சுங்க, டைம் லைன், லேட்டிடியூட் லாங்கிடியூட் கான்செப்ட் பேஸ் பண்ணி படிச்சுங்க. இந்த மாதிரி லிமிடெட் ஏரியா, அது போக நெய்பரிங் கண்ட்ரி, இந்த மாதிரி உள்ள கான்செப்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஜியோகிராஃபியை பொறுத்தவரை சிவிக்ஸை பொறுத்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இது 2 வெயிட்டேஜ் ஏரியா. அதுக்கப்புறம் சோசியலை பொறுத்து ஆன்சர் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, ஐஎன்எம் அப்படின்னு அர்த்தம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுங்க? ஐஎன்எம் அப்படின்னு அர்த்தம். ஓவராலா ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமி இந்த 3 படிச்சாலே எனக்கு தெரிஞ்சு சோசியல் ஒரு 50 கொஸ்டின் சோசியலை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா டெஃபினட்டா 30 கொஸ்டின் எடுத்துரும். சோசியல் 50 கொஸ்டின் ஒரு 75க்கு 50 கொஸ்டின் வருதுன்னா எவ்வளவு நம்மளால எடுக்க முடியும்? 50 கொஸ்டின் 30 மார்க் எடுக்க முடியும். அந்த 30 மார்க் எதை பேஸ் பண்ணி வருது? இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி அஸ் வெல் அஸ் ஐஎன்எம் இந்த 3 ஏரியா கவர். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எதெல்லாம் டேட்டா பேஸ், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா டிஏன்னு சொல்லுவாங்க. டேட்டா என்ன பேசணும்? பை சார்ட் கேள்விப்படுறீங்களா? பை சார்ட் அப்படின்னா ஏரியா வைஸ் பிரிச்சிடணும். எந்த ஏரியா எவ்வளோ பர்சன்ட் கேட்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி படிச்சீங்கன்னா அசால்ட்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஓவராலா 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல வருது. ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. இதுல நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிச்சோன்னா ஐஏஎஸ் எக்ஸாம், நாங்களும் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகுது கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது இதுதான் கேட்பான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டேட்டா கிடையாதுங்க, இப்படிதான் கொஸ்டின் கேட்கறது கான்செப்ட் கிடையாது. எப்படின்னா அது கொஸ்டின் சென்டரோட மைண்ட் செட்டு. ஆனா சோசியல் ஐஎன்எம்னா இந்த லீடரை பத்தி தான் கேட்கணும். புதுசுல யாராவது ஒருத்தவங்க லீடர்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆல்ரெடி உள்ள டேட்டா தான் திரும்ப வரப்போகுது. ஸோ அதனால கொஸ்டின் இதுதான் கேட்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஜென்ரல் நாலேஜ் இப்படி தான் கேட்க முடியும் ஒரு ஐடியா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஐடியா இதுதான் கேட்பாங்கிறது கிடையாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் போடுற எஃபோர்ட்டை விட சோசியல்ல இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, ஐஎன்எம் போடுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி இந்த ஏரியா படிச்சு வச்சுக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 டிஃபரெண்ட் இல்லை. இப்போ உள்ள டேட்டா இப்போ படிச்சா அது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ உள்ள சிம்பிளா ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன சொல்லுங்க? ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஏன் அவருக்கு பிரசிடென்ட் கொடுத்தாங்க சொல்லுங்க? என்ன ரீசன் பிரசிடென்ட் கொடுத்தாங்க? அது ஒரு கதை. ஏன் பிரசிடென்ட்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுத்தாங்க? அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் பிரசிடென்ட் கிடையாது. ஏன் அவர் கொடுத்தாங்க? என்ன ரீசன்? ஐடியா என்ன ரீசன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி கேள்விப்பட்டீங்களா? அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அரசியல் நிர்ணய சபையோட தலைவரா யார் இருந்தா? ராஜேந்திர பிரசாத் இருந்தார். டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி சொல்லுவாங்க. தற்காலிக யார் சொல்லுவாங்க? சச்சிதானந்த 2 நாள்ல ஹெல்த் இஷ்யூனால இறந்துட்டாரு. உடனே அடுத்த இமிடியேட்டா யாரை போடுறாங்க?
டாக்டர் ராஜேந்திர பிரசாத போடுறாங்க. போட்டு அவர் கண்டினியூ ஒரு ஸ்டேஜ்ல வந்து கான்ஸ்டிடியூஷனை செக்ரிகேட் பண்றாங்க. இவங்க பிரசிடென்ட் அப்படிலாம் டிக்ளேர் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா யார் கொடுத்துருப்பா? டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருப்பாரு. டிராஃப்டிங் கமிட்டில இருந்து ஏபிஜெட் எல்லாம் டைரக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கான கான்ஸ்டிடியூஷன் கான்செப்ட் தான் யார் எழுதிருப்பா? டாக்டர் அம்பேத்கர் டைரக்ட். அப்படின்னா நம்மளோட இந்தியா கான்ஸ்டிடியூஷன் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரியை சொல்லிட முடியாது. எவ்வளவு கண்ட்ரியா? 60 நாடுகளுக்கான அரசியலமைப்பு தான் இந்தியாவோட அரசியலமைப்பு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகம், கல்ச்சர் அதிகம், ரீஜியன் அதிகம். ஸோ வந்து ஓனா டெரைவ் பண்ணிட முடியாது. ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க முடியாது, ஆர்என்டி பார்க்க முடியாது. ஒருவேளை ஆர்என்டி பார்த்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து ரெக்கவர் ஆகி வர்றது கஷ்டம். அதனால இந்தியா எப்பயுமே என்ன பண்ணாது? ஆர்என்டி பண்ணாது, ரிசர்ச் பண்ணாது. எவன் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறானோ அதை தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதை தான் என்ன பண்ணுவாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எடுத்து ரன் பண்ணுவாங்க. நிறைய ஒரு எக்ஸாம் சொல்லலாம். ஏன் ஈவன் ஜிஎஸ்டி எழுதுங்க. அட் ப்ரெசென்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் என்ன கான்செப்ட் போயிட்டு இருக்கு இந்தியாவில்? ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜெனரலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிரான்ஸ். ஆனா இந்தியா ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி கான்செப்ட் எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்? என்ன ஐடியா? இந்தியா ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி கான்செப்ட் எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்ங்க? பிரான்ஸ் தான. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இந்தியா ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டின்ற ஒரு கான்செப்ட வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிரான்ஸ். கரெக்ட். நான் கேக்குறது என்ன? இந்தியா பிரான்ஸோட கான்செப்ட ஃபாலோ பண்ணல. இந்தியா ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி கான்செப்ட் ரஷ்யாவா? இந்தியா ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி கான்செப்ட் கனடா. என்னது? கனடா. சரியா? என்ன ஆக்சுவலா கனடாவோட கான்செப்ட் இந்தியா ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா இப்போ ஏன் ஜிஎஸ்டின்ற ஒரு கான்செப்ட் இந்தியா ஜிஎஸ்டி மாதிரி ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு பேர்ல இந்தியா ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல? ஏன்னா இந்தியா எப்பயுமே ஆர்என்டி பண்ணாது, ரிசர்ச் பண்ணாது. ஒருவேளை ரிசர்ச் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு பாப்புலேஷன் அதிகம். சரிங்களா? அதனால என்ன பண்ண மாட்டாங்க? ஆர்என்டி பண்ணாது. லாஸ் வேற இருக்கும்ல, லாஸ் வேற இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்தியா டெவலப்பிங் தான் இருக்கும். மணி ரிசோர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே இந்தியா என்ன பண்ணாது? ஆர்என்டினா ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி அதை ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து நல்லதா கேட்டதா அனலைஸ் பண்ணி எப்பயுமே எடுக்காது. எவன் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கான்செப்டை கொண்டு போறானோ அதை தான் இந்தியா இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கு. அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் இந்தியா ஓனா பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாப்புலேஷன் அதிகமாக உள்ள ஸ்டேட்ல பண்ணாது. படிச்சவங்க அதிகமா இருக்கான். டிஜிட்டல் இந்தியா கேள்விப்பட்டீங்களா? டிஜிட்டல் இந்தியா ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறீங்களா? கியூஆர் கோட் அனுப்புறீங்களா? டிஜிட்டல் இந்தியா கான்செப்டை இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சொல்லுங்க அப்போ. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியா நான் கேட்கறதுனா ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுங்க. இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எந்த மாநிலம் முதல் ஃபாலோ பண்ணுங்க? டிஜிட்டல் இந்தியா குஜராத். மோடி இருக்கிறதுனால குஜராத் அப்படிலாம் கான்செப்ட் கிடையாது. டெல்லி கிடையாது. சரி சீக்கிரம். லிட்ரேசி ரேட் வந்து நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்கு? கேரளா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா வந்து டெக்னிக்கல் டேர்ம். ஸோ அப்படின்னா டெக்னிக்கலாக ஆன்லைனில் எப்படி இருக்காங்க அப்படின்னா எங்கே யார் படிச்சவங்க அதிகமாக இருக்காங்க? கேரளா. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணலாம். பீகாரில் லான்ச் பண்ணிக்கலாம்ல, நம்ம படிக்காதவங்க அதிகமாக இருக்கான், அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால எங்கே ஃபாலோ பண்ணாங்க? கேரளா ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னா ஒரு ஆர்என்டி பண்ணுது அப்படின்னா இந்தியா பாப்புலேஷன் எங்கே? அந்த பாப்புலேஷன் கம்மி, படிச்சவங்க அதிகம். ஸோ ஈஸியாக தப்பு ரைட்டு எப்படி எடுத்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும், அனலைஸ் பண்ண முடியும், அதுக்கான அவுட்புட்டை கொண்டு வர முடியுன்றதுனால டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் கேட்குற இந்த சின்ன கான்செப்ட் ஒவ்வொரு கொஸ்டின் சரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்தியா எப்பயுமே ஆர்என்டி பண்ணாது. இந்தியா எப்பயுமே என்ன பண்ணாது? ஆர்என்டி பண்ணாது. அப்படின்னா இந்தியா ஒவ்வொரு கான்செப்ட் இன்னொருத்தரோட கான்செப்ட் தான் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதில் ஒரு கான்செப்ட் ஜிஎஸ்டி. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் சொல்லலாம். ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஓவராலாக இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு? ஏன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாரை படிக்கிறோம்? டாக்டர் அம்பேத்கரை படிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவர் தான் கம்ப்ளீட்டாக 60 நாடுகளுக்கான கான்ஸ்டியூஷன் கான்செப்டை டெரைவ் பண்ணியிருப்பாரு. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவங்க 3 பேருக்கும் ஒரு யூனிக் சின்ன ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டீங்களா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டீங்களா? எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. சூப்பர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அங்க பார்ட் லான்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. என்னன்னா பார்ட் லா அப்படின்னா அது நத்திங் பட் என்ன அப்படின்னா லாவோட கோர்ஸ். அது எல்லா கண்ட்ரிக்கான லாவை கம்பைன் பண்ணி ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. எல்லா கண்ட்ரிக்கான லாவும் அதுல இருக்கும் இந்த சிலபஸ்ல. இப்போ நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில 3ஆ பிரிப்பாங்க. ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3ஆ பிரிப்பாங்க. அதே மாதிரி பார்ட் லாஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கான லாவுக்கான கான்செப்டை சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நம்ம லீடர்ஸ்ல கொஞ்சம் வெல் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் போறாரு. போய் அந்த பாரத் லாக்கான கோர்ஸை பார்த்துட்டு சிலபஸை பார்த்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. உடனே அவருக்கு பணம் கொடுத்து அந்த சிலபஸை படிக்க ட்ரை பண்ணாரு. அவருக்கு வெயிட்டேஜ் அதிகம், சிலபஸோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கனால தன்னால் படிக்க முடியாது, ரிவர்ஸ் வந்துடுறாரு, வேணான்ட்டு வந்துடுறாரு.
நெக்ஸ்ட் யார் போறோம்னா மகாத்மா காந்தி போறாரு. மகாத்மா காந்தி போய் இதே பாரத்ல கோர்ஸ், ஏன்னா அது படிச்சாதான் நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும் சொசைட்டி அப்படின்றது தெரியும். மித்த கண்ட்ரிக்கான லா எப்படி இருக்கு, நம்ம கண்ட்ரில என்னென்ன லாவை எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டா வேணும் அப்படின்னு எனக்கு லாவை பத்தி ஐடியா வேணும். என்ன ஒரு கண்ட்ரியோட லா வந்து வரக்கூடாது, ஓவரால் எல்லா கண்ட்ரியோட லா தெரிஞ்சாதான் என்னால நம்ம கண்ட்ரியை சர்வே பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்தியாவோட மல்டிபிள் கல்ச்சர் இருக்கு, மல்டிபிள் ரிலீஜன் இருக்கு, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரினா எல்லா கண்ட்ரிக்கான லாவை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல எது நமக்கு அடாப்ட் ஆகுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கான்செப்ட்ல மகாத்மா காந்தி போறாரு. அவரும் லா முடிச்சாரு, பாரத் லாவை பண்றாரு. 3 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, இது 3 இயர்ஸ் 3 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. யாரு? மகாத்மா காந்தி. அம்பேத்கர் சரி ஜவஹர்லால் நேரு போயிட்டு சிலபஸ் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கனால என்னால படிக்க முடியாதுன்னு வந்துடுறாரு. புரியுதா? மூணாவது ஒருத்தர் யார் போறாருன்னா டாக்டர் அம்பேத்கர் போறாரு. அந்த சிலபஸ் வித் 9 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு? 9 மந்த்ஸ்ல கம்ப்ளீட். இதுலயே ரெண்டு பேருக்கு கான்ட்ரோவர்சி வருது. இருக்கு. மகாத்மா காந்திக்கும் மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கர். நான் சொல்றதுலாம் டேட்டா அண்ட் ஹிஸ்டரி. சரியா? மகாத்மா காந்திக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் கான்ட்ரோவர்சி ஆயிருக்கு. நான் பெரிய ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கோர்ஸ். இப்ப ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் டாக்டரேட் இருந்தா அவங்களுக்குள்ள நிறைய ஈகோ இருக்கும். ஒரே கோர்ஸை பத்தி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கான்ட்ரோவர்சி வந்தது. உடனே இந்த கான்ட்ரோவர்சி அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இப்படி ஆகும்போது அம்பேத்கர் சொல்றத மகாத்மா காந்தி கேட்கும். ரெண்டு பேரும் 2 ட்ராக்ல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ கேட்கன்ற போது இவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் யாருன்னா மகாத்மா காந்தியோட சித்தாந்தத்தை அது அப்படியே ஃபாலோ பண்றாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு சொல்லலாம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லலாம், மொரார்ஜி தேசாய் கேள்விப்பட்டீங்களா? ஏஜ்டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட சித்தாந்தத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இவரை திடீர்னு எல்லா தலைவர்களும் ஒரு சில தலைவர்கள் கான்ஸ்டியூஷன் எஃபெக்டிவா ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் பண்றாங்க. உடனே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நான் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன், நான் தான் தலைவரா இருக்கேன், என்ன ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க யாரை சொல்லிடுறீங்க? டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற போது இவரை காமாக்குறதுக்கு கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க நிறைய லீடர்ஸ் சேர்ந்து, சரி ஓகே நீங்க பேசாம என்ன பண்ணிக்கங்க பிரசிடென்டா இருந்திருக்காங்க, பிரசிடென்டா டிக்ளேர் பண்றாங்க. இதுதான் நடந்தது. சரியா? ஆனா அவருக்கு புது மைண்ட் செட் கிடையாது. ஸோ இந்த ரீசனால என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரை படிக்கிறோம்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து ஒரு மெசேஜ். தட் மீன்ஸ் இதான் ஜிகே. இதே அட் பிரசன்ட் ஹூ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேக்குறாங்க. யார் சொல்லுவீங்க? யாரு? திரௌபதி முர்மு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது என்னது? கரண்ட் அஃபேர்ஸ். அப்படின்னா இன்னைக்குள்ள மெசேஜை இன்னைக்கு படிச்சா அது கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்குள்ள மெசேஜை 10 நாளுக்கு அப்புறம் படிச்சோம் அப்படின்னா அது பேர் என்னது? ஜிகே அப்படின்ற மாதிரி மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓல்டு மெசேஜ் ஜிகே, இப்போ உள்ள மெசேஜ் என்னது? கரண்ட் அஃபேர்ஸ். இதான் ஒரு டிஃபரன்ஸ். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் கேட்பாங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதை பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஓகே, லாஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் தாங்க எப்பயுமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் தான் இப்பயும் கேட்கறாங்க. அதான் எஃபெக்டிவா தெரிஞ்சு வச்சுட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. How many triangles are there in the given figure? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. How many triangles are there in the given figure? இதுல வந்து எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை முக்கோணம் இருக்கு? 5 8 கரெக்ட்டா சொல்லணும். நம்ம டிகிரி முடிச்சு வந்திருக்கோம். ஒரு ஆப்ஷன் ஒரு டைம் தான் சொல்லணும், ரெண்டு டைம் சொல்ல கூடாது. கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி சொல்லணும். என்ன ஆன்சர்? 8 10 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன் தான் இருக்கு. How many triangles are there in the given figure? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணம் வரும்? 8. சரி ஓகே, 8 ன்னு சொல்றீங்க. ஓகே, இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? How many triangles are there? கவுண்ட் பண்ணல சொல்றதுக்கு டைம் எடுக்கும். கவுண்ட் பண்ணுங்க பரவாயில்லை. How many triangles are there in the given figure? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணம் வரும்? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் வந்து 12 40 60 80. So ஓகே, கவுனியா சிம்பிளா சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுல எத்தனை முக்கோணம் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இண்டிவிஜுவலா கவுண்ட் பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 4 ட்ரையாங்கிளா. இப்போ 1 8 2 கனெக்ட் பண்றேன். 1 8 கனெக்ட் பண்ணேன். எத்தனை ட்ரையாங்கிள் வருது? 1 2 சேர்த்து சொல்றாங்க. 1 2 சேர்க்கும்போது புதுசா ஒரு ட்ரையாங்கிள் வருதா? 5. 2 3 சேர்க்கும்போது 6, 3 4 சேர்க்கும்போது 7, 1 4 சேர்க்கும்போது 8. டோட்டல் எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட்டடா இல்ல, கஷ்டமா இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால கவுண்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நீ இத விட காம்ப்ளிகேட்டடா கூட கஷ்டமா கூட क्वेश्चन கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு டைம் இல்ல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆன்சர் பண்ணலாம். என்ன ஒரு ட்ரிக்ஸ் ஷார்ட்கட் சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கொடுத்திருக்க டயகிராம்ல நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவு இருக்கு பாருங்க. 1 2
3 4 எத்தனை போர்ஷன் இருக்கு? ஒரு 4 போர்ஷன் இருக்கு. அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அத என்ன பண்ணிக்கணும்? 2 ஆல மல்டிப்ளை. தட்ஸ் ஆன்சர் இது 8. அப்படி இந்த நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 எத்தனை போர்ஷன்ஸ் இருக்கு? 8 போர்ஷன்ஸ் இருக்கு. 8 2 ஆர் 16 அப்படினா. சோ தட்ஸ் ஆன்சர் 16. அப்படினா இந்த கான்செப்ட் எதற்கெல்லாம் அப்ளிகபிள்? எந்தெந்த கண்டிஷனுக்குலாம் எந்தெந்த கான்செப்ட்ல எந்தெந்த டயகிராம்ல அப்ளிகபிள் அப்படினா அதுக்கு ஒரு சின்ன கிண்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படினா எனக்கு கொடுத்திருக்க டயகிராம் ஸ்கொயரா இருக்கணும். எனக்கு கொடுத்திருக்க டயகிராம் என்னவா இருக்கணும்? ஸ்கொயரா இருக்கணும். அதுக்கு எனக்கு கொடுத்திருக்க டயகிராம் ஸ்கொயர்ல எத்தனை முக்கோணம்னு கேட்கணும். அதுக்கு எனக்கு கொடுத்திருக்க டயகிராம் ரெக்டாங்கிள்ல எவ்வளவு முக்கோணம்னு இருக்கணும். ஸ்கொயர்ல எவ்வளவு முக்கோணம்னு கேட்டாலும் சரி, அதர்வைஸ் ரெக்டாங்கிள்ல அதாவது செவ்வகத்துல எவ்வளவு முக்கோணம்னு கேட்டாலும் சரி, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன கான்செப்ட்? நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. போர்ஷன்ஸ் எத்தனை பிரிவு இருக்கு? 1 2 3 4 அதை எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதான் கான்செப்ட். சரிங்களா? ஒண்ணு இல்ல. இப்ப லாஸ்ட் ஒரே ஒரு சம் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல क्वेश्चंस கேட்டாங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மேத்ஸ் தான் ரொம்ப ஈஸி. 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி உள்ள மேத்ஸ் நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல எதுவுமே டேட்டா வரல. மேத்ஸ் வந்து ஓரளவு பேசிக் நாலேஜ் 25 எடுக்கலாம். 25 எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு டயகிராம் கொடுத்துறாங்க. சரியா? இதுல how many triangles அப்படினு கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு how many triangles னு கேக்குறாங்க. என்ன ஐடியா? இந்த டயகிராம்ல எவ்வளவு முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. 6 ஆ 9 ஆ 4 6 5 3 இந்த கொடுத்துருக்க டயகிராம்ல எவ்வளவு முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. 4 ஆ சரி ஓகே கவனிங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 1. இப்போ இந்த லைனை ஹைட் பண்ணிக்கிறேன். எத்தனை முக்கோணம் இருக்கு? இதையும் ஹைட் பண்ணிக்கிறேங்க. 2. இப்போ இதையும் ஹைட் பண்ணிக்கிறேன். எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்பதானே இது புரியணும்னா இதை எடுத்துக்கணும். இப்போ இப்படி இருக்கு. இந்த லைனை ஹைட் பண்ணிக்கிறேன். எத்தனை முக்கோணம்? இப்போ இந்த நடுவுல லைனை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை முக்கோணம்? ஒரு டோட்டல் எவ்வளவு இருக்கு? 2 முக்கோணம். அப்பதானே சோ அப்புறம் நம்ம கம் டு தி பாயிண்ட். இப்போ என்ன அப்படினா ஹரிசாண்டல் லைனை டிபெண்ட் பண்ணினால கவுண்டிங் லைன் சொல்றாங்க. கவுண்டிங் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. அப்படினா எனக்கு இதுல எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்கு? 1 2 எத்தனை லைன் இருக்கு? 2 லைனுக்கு அப்புறம் எத்தனை முக்கோணம் இருக்கு? 2 முக்கோணம் இருக்கு. இதுல பாருங்க 1 2 3 எத்தனை லைன் இருக்கு? 3 லைனுக்கு அப்புறம் எத்தனை முக்கோணம்? 3 முக்கோணம். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கஷ்டப்படாம அசால்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜெனரலாக மேக்ஸ் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று ஆப்டிடியூடு, இன்னொன்று ரீசனிங் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏரியா வைஸ் ஆப்டிடியூட்ஸ் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எஃபெக்ட் மேக்ஸில் இதில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம டிஎன்பிசி பாஸ் பண்ணணும்னா லாங்குவேஜ் தமிழ் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், பாலிட்டி எக்கனாமி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அது போக மேக்ஸ். இந்த 4 ஏரியா யார் எஃபெக்டிவாக படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும். அவங்க தான் நான் மேக்ஸே படிக்க மாட்டேன் டிஎன்பிசி பாஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. யாரெல்லாம் டேட்டா எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் தமிழே படிக்க மாட்டேன் டிஎன்பிசி பாஸ் பண்ணணும் டெஃபினட்டாக முடியாது. லாங்குவேஜ்ல தமிழ் இம்பார்ட்டன்ட், ஜிஎஸ்ல பாலிட்டி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், அது போக மேக்ஸ். இந்த ஏரியா படிச்சுட்டு ரிமைனிங் உள்ள ஏரியாவுக்கு தெரியாத क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். மேத்ஸ் ஃபாலோவிங் இருக்கு பாத்தீங்களா, பொறுத்துக்க. டிஎன்பிசி क्वेश्चन பேப்பர் 200 क्वेश्चन வரும். அதுல ஒரு 25ல இருந்து 35 क्वेश्चन மேத்ஸ் ஃபாலோவிங் தான் வரும். பொறுத்துக்க தான் வரும். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணது அப்படினா நமக்கு மேத்ஸ் ஃபாலோவிங்ல இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குமா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு இத லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணி ஆன்சர் எடுப்பீங்க. ஆமாதானே? இப்ப ஒருவேளை எனக்கு எதை லிங்க் பண்ணனும்னு தெரியல அப்படினா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. காம்பினேஷன் மெத்தட் ப்ராபபிலிட்டில படிப்பீங்க. பெர்முடேஷன் மெத்தட், காம்பினேஷன் மெத்தட். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இப்ப சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கு. இதனால ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன், third option, இப்போ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். மேட்ச்ல எப்படி தானே இருக்கும் கவனிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது காலம் ஏன்னு சொல்லுவாங்க, இதை காலம் பின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காலத்தை ஏதாவது ஒரு காலத்தோட லிங்க் பண்ணுவோம். நம்ம வரலையா? ஓகே, இப்படி லிங்க் பண்ணி ஆன்சர் எடுப்போம். இப்போ இப்படி பண்ணும்போது எனக்கு எதுக்கு எதுனே தெரியல, லிங்க் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஆன்சர் என்னன்றது
கெஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சினாரியோ, அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், டிஎன்பிசி 200 கொஸ்டின்ல 25 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 35 கொஸ்டின் வரைக்கும் மேட்ச் வரும். மேட்ச் ஃபாலோவிங் பொறுத்துக்க வரும். அப்படி தெரியாத பொறுத்துக்கவை இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின் தெரியல, நான் சொல்ற லாஜிக்ல அப்ளை பண்ணினா 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். 15ல எவ்வளவு தூரம்? 9 கொஸ்டின். தெரியாத கொஸ்டின் விட்டுட்டு வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பாசிபிள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. சும்மா விட்டுட்டு வராம ஏதோ ஒரு ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆன்சர் ட்ரை பண்றது ஒரு பாசிபிலிட்டில ட்ரை பண்றீங்க, ப்ராபபிலிட்டில ட்ரை பண்ண சொல்றேன். அந்த ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர் தான் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து ஒன்று ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், அது பியா இருக்கலாம், அது சியா இருக்கலாம், அது டியா இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, காலம் ஈஸியாக செக்ரிகேட் பண்ண போறேன். காலம்னா வந்து வெர்டிகலா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? வெர்டிகலா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலத்துல சேம் நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல இதான் ஃபர்ஸ்ட் காலம். சேம் நம்பர் இருக்கா? இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 மட்டும் தான் இருக்கா? 4 இருக்கு. இப்படியா? செகண்ட் காலத்துல ரிப்பீட்டட் நம்பர் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? 2 இருக்கு. ஃபைன். 2 இருக்கு. தேர்ட் காலத்துல ரிப்பீட்டட் நம்பர் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? 3 இருக்கு. ஃபைன். ஃபோர்த் காலத்துல ரிப்பீட்டட் நம்பர் இருக்கா இல்லையா? 1 இருக்கு. ஒரு சிலதுல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்ப டிக் பண்ணியாச்சு. இப்ப ரோ வைஸா பாருங்க. ரோ வைஸா பாருங்க. ரோ வைஸா. ரோனா ஹரிசாண்டல். சோ ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை டிக் ஆயிருக்கு? 3 டிக் ஆயிருக்கு. ஓகே. செகண்ட் ரோல எத்தனை டிக் ஆயிருக்கு? 2 தான் டிக் ஆயிருக்கு. தேர்ட் ரோல எத்தனை டிக் ஆயிருக்கு? எத்தனை டிக் ஆயிருக்கு? 2 தான் டிக் ஆயிருக்கு. ஃபோர்த் ரோல எத்தனை டிக் ஆயிருக்கு? 4 டிக் ஆயிருக்கு. எதுல அதிகமா டிக் ஆயிருக்கு? 4. இந்த மாதிரி கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்படி 15 क्वेश्चन தெரியலனா 9 क्वेश्चन சாலிடா ஆன்சர் பண்ணுங்க. 9 क्वेश्चन சாலிட். நான் நெகட்டிவ் மார்க் இருக்கும் பாத்தீங்களா, ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சிக்கே ஒரு சில கான்செப்ட் சொல்லி கொடுப்போம். அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு 10-15 क्वेश्चन பேப்பர் நடந்துருக்கு பாத்தீங்களா, அத ஃபுல்லா டேட்டா எடுத்து இப்படிலாம் क्वेश्चन கேக்குறான், என்னெல்லாம் ஆன்சர் அவன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கற டேட்டா பேஸை எடுத்து தான். ஏன்னா क्वेश्चन சென்டர்ஸும் எல்லாத்தையும் புதுசா ஒரு क्वेश्चन கொண்டு வர முடியாது. ஒரு 100 क्वेश्चनனா 60 क्वेश्चन புதுசா ஃப்ரேம் பண்ணி மீதி 40 क्वेश्चन என்ன பண்ணுவாங்க, ஓல்ட் क्वेश्चन பேப்பர் எடுத்து அப்படியே எடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்டை எஃபெக்டிவா தெரிஞ்சுக்கிட்டா பாஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எஃபோர்ட் கொடுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னா மைண்ட் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸாம் பொறுத்தவரை போட்டி தேர்வு பொறுத்தவரை படிக்கிறீங்கன்னா மைண்ட் எப்பவுமே என்ன இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் 2 மணி நேரம் டெடிக்கேட்டடாக எஃபெக்டிவாக மாட்டவர்ஸ் என்ன ஒர்க்காக இருந்தாலும் டே நைட்டு ஏதோ ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு எது பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த 2 ஹவரை எஃபெக்டிவாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். படிச்சிங்கன்னா அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிருக்கணும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சார் பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் ஆல்ரெடி பெய்ட் சர்வீஸ் மாதிரி 20,000 ஃபீஸ் வாங்கிட்டு ஆன்லைனில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வேளை வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் சொல்கிற டைமில் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 1.5 hours 2 hours கிளாஸ் போகும். நீங்கள் ஆன்லைன் என்ன பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். வேறு ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க, இந்த மாதிரி வேறு ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ சார்ட்ட கொஞ்சம் ஏன்ட்ட கொஞ்சம் சார்ட்ட கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாஃப்டையும் 10%, 20%, 30% டேட்டா வாங்கி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அசால்ட்டாக எக்ஸாம் பாஸ் பண்ணி அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதிரி அதாவது அந்த ஃப்ளூயன்சி நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். ஒரு செகண்ட் கூட சார் வேஸ்ட் பண்ணேன். அந்த டாபிக் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பர். ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தேவையானது எங்கே எப்படி அடிக்கணும், நல்ல பாயிண்டடாக அந்த சாரோட ஸ்பீச் உண்மையிலே ரெடி கிரேட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷமா ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக. ஸோ வெரி வெரி கிரேட் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம முன்னேற்றம் பயிற்சி மையத்தை பற்றியும் ஒரு வருஷத்தில் நீங்களே சொல்லிட முடியுமா சார்? கவர்மெண்ட்லேயே இப்போ செங்கல்பட்டு பற்றியும் சார் நீங்களே சொல்லியிருக்கீங்களா? ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் வந்து முன்னேற்றம் கோச்சிங் சென்டர் சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே 9:30 up to 4:30 வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கோர்ஸ். இது வந்து ஒர்க்கிங் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி 4 செஷன் போகும். ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் போகும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டில் முன்னேற்றம் கோச்சிங் சென்டரில் நடத்துறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிசி மட்டும் கிடையாது. டிஎன்பிசி, ரயில்வே, பேங்க்கு, எஸ்எஸ்சி, வாட்டர் போலீஸ் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கோ எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரைனிங் கொடுக்கும். சரிங்களா? இப்போ சிம்பிளாக எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். 100 கொஸ்டின் 80 கொஸ்டின் எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 20 கொஸ்டின் தான் மாறப்போகுது. டிஃபரன்ஸ் அண்ட் போர்டு ரயில்வேனா ஒரு பேட்டர்ன் ஆகும், டிஎன்பிசினா ஒரு பேட்டர்ன் ஆகும், எஸ்எஸ்சினா ஒரு பேட்டர்ன் ஆகும் வரப்போகுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பெனால்ட்டி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே என்ன உண்டு, பெனால்ட்டி. இதுதான் சிம்பிளாக ஞாபகம். ஸோ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது சிலபஸில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 100 கொஸ்டின் 80 கொஸ்டின் எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி வந்துருக்கு. 20 கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் அண்ட் போர்டை பொறுத்து மாறுது. அதனால நம்ம போடுற எஃபர்ட் ஒரே மாதிரியான சிலபஸ் என்னென்ன எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா தான், ஏன்னா ஒரு 10 எக்ஸாம் இருந்தாலும் ஒரு 2 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
கிளிக் ஆகும். ஸோ அதனால டிஎன்பிசின்ற குரூப் 4 பேட்டர்ன்லேயே இருக்காம உங்களோட ஏஜுக்கு என்னென்ன அப்கமிங் எக்ஸாம் வருதோ அது ஃபுல்லாக எஃபோர்ட் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் நான் இது வரைக்கும் 53 எக்ஸாம் எழுதிருக்கேன், 53 எக்ஸாம் எழுதிருக்கேன், ஏஜ் பார் ஆகிட்டு 53 எக்ஸாம் எழுதிருக்கேன். 53 எக்ஸாம் தான் 17 எக்ஸாம் ட்ராக் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச போஸ்டிங் கிடைக்கல, அதனால போகிறேன். நான் நிறைய காலேஜில் கெஸ்ட் லெக்சர் ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் டீச்சர் படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நிறைய பசங்க இப்போ படிக்கல அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த கொரோனா பேச்சு அந்த மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன கிடையாது, நீ எஃபோர்ட்டே போடல, எல்லாத்துக்கும் நாலேஜ் கொடுங்க. போடுற எஃபோர்ட்டை ப்ராப்பராக போட்டோம்னா டெஃபினட்டாக நாலேஜ் கெயின் ஆகும். அதே மாதிரி புக் ரீட் பண்ணுங்க. ஒரு காலத்தில் புக் ரீட் பண்ணுற கேபபிலிட்டி இருந்தது. புக் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிங்கன்னா மெமரி பவர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். கிராஜுவலாக இன்க்ரீஸ்னா படிக்கிற வேலை குறையும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஏன் இப்போ நீங்கள் கிளாஸ் வந்து படிக்கிறோம், சார் இந்த மாதிரி சொல்றது டக்குன்னு மைண்டில் அப்சர்வ் ஆகும். அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்தனா 20 நிமிஷம் சொல்ற டேட்டா ஒரு 3 மணி நேரம் நடந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மைண்ட்ல போய் உட்காரும். திரும்ப படிக்கிற வேலை ஒரு நிமிஷம் இங்க வரதுனால 3 மணி நேரம் டாபிக்கே 10 நிமிஷம் முடிச்சுவாங்க, 1/2 மணி நேரத்துல முடிச்சுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் சேவ் ஆகுது? 2.5 மணி நேரம் சேவ் ஆகுது. அந்த 2.5 மணி நேரத்துல வேற ஏதாவது ஒர்க் பார்க்கலாமா இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட். காலேஜ் போய் படிக்கிறோம், ஸ்கூல் போய் படிக்கிறோம், டியூஷன் போய் படிக்கிறோம். இந்த சொல்றது ரொம்ப வேகமா பதிங்க எல்லாத்துக்கும் இதுதான் ரியல் ஃபேக்ட். சரியா? ஸோ அதனால அதே மாதிரி நியூஸ் கேட்குறோம் பார்த்தீங்களா, ரீடிங் இதை சொல்றதை கேட்குறது, இந்த ரெண்டும் வேகமா நம்ம மெமரியில போய் உட்காரோம். ஸோ ஈஸியா படிக்கிற வேலை குறைக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, அசால்ட்டாக பாஸ் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாட்டர்டே சண்டே நடத்துகிற கோர்ஸ் இப்போ செங்கல்பட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒர்க்கிங் டேஸில் மட்டும், ஒர்க்கிங் டேஸில் மண்டே டு ஃப்ரைடேல நடத்துகிறோம். நீங்கள் கல்பாக்கம் இருக்கிறதுனால நியர்பையாக செங்கல்பட்டு கிளாஸ் நடத்துறதுனால வெளியே உள்ள ஸ்டூடெண்ட் அங்கே வந்து படிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ஆரம்பிச்சு ஒரு 2 o'clock வரைக்கும் 3 hours 2 செஷன் ஒரு நாளைக்கு. அப்படி மண்டே டு ஃப்ரைடே நடத்த போகிறோம். மேக்ஸிமம் 1 or 2 days கன்ஃபார்ம் டேட் டிக்ளேர் பண்ணிடுவோம். பில்லிங்காக உள்ள கேண்டிடேட்டு இங்கே செங்கல்பட்டு சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை தான். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை தான் அந்த சென்ட்ரல் லைப்ரரி செங்கல்பட்டுல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு ரெண்டுமே நியர்பை. பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் நியர்பை தான். ஸோ அதனால யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ செங்கல்பட்டுல ஒர்க்கிங் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே ஒரு செஷன் பண்ணுறோம். அதாவது வந்து மார்னிங் அப்படின்னு ஆஃப்டர்நூன். இப்போதைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 11 to 2. 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2 o'clock முடிச்சுவோம். ஒரு நாளைக்கு 2 செஷன் அப்படி மண்டே டு ஃப்ரைடே. குரோபேட்டில் நடந்துட்டு இருக்கிறது சாட்டர்டே சண்டே. அது 4 months போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் நடத்துறோம். இப்போ செங்கல்பட்டுல என்ன பண்ணுறோம், டிஎன்பிசிக்கு மட்டும் நடத்தல, எல்லா எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால யூட்டிலைஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதனால எஃபோர்ட் பண்ணி நீங்கள் படிங்க. தேங்க்யூ. என்ன சார்? அதே மாதிரி இப்போ நடத்துகிற கோர்ஸ் இப்போ முன்னேற்ற கோச்சிங் சென்டர் ஃப்ரீயாக தான் எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ ஃப்ரீன்றவங்க ஜஸ்ட் லைக் எவ்வளோ தான் நடத்த மாட்டாங்க. இப்போ நான் கவர்மெண்ட்டில் முன்னேற்ற கோச்சிங் சென்டரில் போய் நான் 20,000 ஃபீஸ் வாங்கிட்டு நடத்துறேன். அது ஒரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கு இந்த ஒரு அமைப்பு மூலமாக நான் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் நடத்துகிறோம். ஃப்ரீ கோர்ஸ் தானே ஜஸ்ட் லைக் 7,000 நடத்த மாட்டோம். ஒரு நாளைக்கு 4 செஷன் 4 செஷன் எஃபெக்டிவாக கொண்டு போகும். சரிங்களா? ஸோ ஃப்ரீ கோர்ஸ் சும்மா பேருக்கு நடத்துவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இன்னொன்று இந்த ஃப்ரீயாக நடத்துகிற கோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட், இப்போ நான் ஒன்றும் ஒரு 10% எஃபோர்ட் போடுறேன்னா உங்களை 40% எஃபோர்ட் போட வச்சுக்கணும். அது என்னால் முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீ கோர்ஸ் தானே, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கு, எக்ஸாம் எழுதாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் லைக் நீங்கள் மனம் விட்டு படித்தா வலி வேதனை எப்படியோ அதே மாதிரி தான் நினைக்கணும். ஓகேவா? ஒன்று அதனால ஃப்ரீ கோர்ஸ் தானே எவ்வளோ தானே நடத்தலாம் அப்படின்ற மைண்ட் செட் கொடுங்க. நல்லா எஃபெக்டிவாக நடத்தணும். ஏன்னா எல்லாமே ட்ரெயின். நான் ஒவ்வொரு ஸ்டாஃபையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன். ஒரு டைமில் முடிக்கணும், உங்களை கான்செப்ட் முடிக்கணும். யார் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னா இந்த டைமுக்குள்ள முடிச்சாங்கன்னா இவ்வளோ டாபிக் கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி தான் நடத்தணும். இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை எழுதி கொடுத்துருவாங்க. அந்த ட்ராக்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்ராக்லாம் மெயின்டைன் பண்ணணும். நான் நடத்துறது எங்கள் மேக்ஸிமம் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே நாலேஜ் ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி நடத்த மாட்டோம். எனக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒன்றுமே நாலேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வே ஆஃப் டீச்சிங் பண்ணுவேன். இல்லோட அவர் வந்து பேசிக்ஸில் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கான்செப்ட் வந்துருக்கோம். அப்படி நான் நடத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நான் தேவை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் நோட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், படி புக்கு உங்கள்கிட்ட பேசணும். புக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா புக்கு எப்போ பேசுவோம், நாலேஜ் இருந்தால் தான் புக்கு நம்மகிட்ட பேசுவோம். நம்ம தானே அந்த நாலேஜை கெயின் பண்ணிட்டு அசால்ட்டாக ப்ரொசீட் பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. என்னன்னா ஃப்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு தான் ஃப்ரீ. அந்த ஃபேக்கல்ட்டி மாஸ்டர்களுக்கு அடுத்த ஒரு சவால் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காசை உங்களுக்கு வாங்கி கொண்டு போயிடும். இல்லைன்னா நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறோம். மக்கள் இல்லாட்டாங்க சாரி தேவை அவர் சீதாராமன் அவர்கிட்ட காசு வந்து அவங்களுக்கு அடுத்த காசு. அதனால் ஃப்ரீ இல்லை, ஏகப்பட்ட ஒரே இல்லாமல் படிக்க ஸோ மணிக்கணக்கே அவங்க கொடுத்துருவாங்க. இருபத்தாறு யாரோ ஒரு தோட சொல்லிட்டு அதனால் உங்களை பொறுத்த நம்ம ஃப்ரீ. உங்களை வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு சமயம் அது ஒன்று. ரெண்டாவது ஏன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே வச்சுருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே சுற்றி
எல்லா சென்னைப்பட்டினம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியோட ஆஃபீஸர் வந்து அது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. எந்த ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு மாதம் பேசிட்டு அந்த பேசும்போது சொன்னால் அது வேலை பண்ணுவோம். எனக்கு வந்து எல்லாமே சென்னைப்பட்டினம் வந்து கல்வெட்டாங்க. இப்போ கல்பனை வீசி சாப்பிட்டு சென்னைப்பட்டினம் வீசி இந்த காலத்தில் கடற்கரை அப்படிங்கிற வீசி அதனால அதை பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கேன். ஏசி ஒரு குளோபல் காம்படிஷன் அதெல்லாம் மக்கள் ஏதாவது கன்வென்ஷன் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பாலிடிக்ஸ் பற்றி போயிருந்தோம்னா இந்த பாலிடிக்ஸ்க்கு நிறைய லைன் கொடுத்து அதில் வந்து பட் நீங்கள் அப்போ உங்களுக்கு செய்யலாம் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணும். உங்களால் நேரம் முடியும் இல்லை வெயிட் எப்படியாவது டிஎன்பி இன்ஃபர்மேஷனை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு அபிஷேக் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவங்களோட உதவிகள் ஆர்வமாக இருக்கும். சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சிறிய அறிமுக முறை நிகழ்த்துமாறு மதிப்புக்குரிய சூரியமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருங்கால அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா சு மாதவன் அவர்கள் குறித்து ஒரு சிறிய அறிமுகம் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஐயா வந்து தமிழ் பேராசிரியர், தமிழை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு நேசிப்பவர். இது ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஏனென்றால் என்னுடைய அலுவலகத்திற்கு எதிரே தான் அவருடைய கல்லூரி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய முயற்சிகளை மாணவிகளுக்காக அவர் முன்னெடுப்பார். பார்த்து இதெல்லாம் நான் வியந்திருக்கேன். நான் வந்து குடிமை பணிகளுக்காக தயார் செய்து கொண்டிருந்த காலத்தில் செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஐயா வந்து குடியரசுத் தலைவர் விருது 2012 குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களால் வழங்கப்பட்ட செய்தியை குறித்து வாசிச்சிருக்கார். இவர் வந்து கல்லூரி முதல்வராக செய்யூர் அரசு கலை கல்லூரிக்கு வராரு. நேரில் சென்று சந்தித்து அப்படிதான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம் தொடங்குகிறது. அவர் வந்து என்னுடன் வந்து ஒரு பல நாள் நண்பர் போல என்னை வரவேற்ற விதம் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுகிறது. அவரை குறித்த குறிப்புகள் எல்லாம் அவரிடம் நான் பதிவு செய்தேன். ஐயா உங்களை பற்றி நான் படிச்சிருந்தேன். 2012 நீங்க வந்து குடியரசுத் தலைவரிடம் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் விருது வாங்கியிருக்கீங்க, அந்த செய்தியை வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் தமிழ் சார்ந்து அவர் வந்து பேசினா. எனக்கும் அவருக்குமான ஒரு சிறிய அறிமுகமாக இது இருக்கு. அவரிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தாராபாரதி அவர்கள் எழுச்சி மிக்க கவிதையை எழுதுவதில் வல்லவர் என்று நம்ம படிச்சிருக்கோம். எழுச்சி மிக்க கவிதையை எழுதுவதில் வல்லவர். இந்த கவிதைக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தாராபாரதி இவ்வாறு தொடங்குகிறார். உட்கார் நண்பா நலந்தான், நீ ஒதுங்கி வாழ்வது சரிதான். சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா. புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெருங்கூட புள்ளி இனத்தை சார்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காற்று உங்கள் தலையை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறைந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்ந்தாய். எத்தனை ஞானியர் பிறந்ததரை, அவர்களை இஞ்சிட உனக்கு என்ன தடை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. வா இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம். அப்போ ஒரு குறுகிய ஒரு கிராமத்தில் பிறந்தவர், அரசு வழியில் படித்தவர். அரசு வழியிலேயே பள்ளியை படிக்கிறார், கல்லூரி படிப்பை முடிக்கிறார், பல்கலைக்கழகம் சென்று ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் சமர்ப்பித்து முனைவராகிறார். ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர். திண்ணைதான் என்று தன்னுடைய உலகம் என்று இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்
எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த திண்ணையை எடுத்து தெருவாக்கி அவருடைய உலகத்தை பெருசாக மாற்றி காமிச்சு சாதித்த ஒரு சாதனையாளர் ஐயா சு மாதவன் அவர்கள். அவரை நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக வரவேற்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் அதே போல இந்த பயிற்சி மையத்தில் இத்தகைய நன்றி உணவு என்பது இந்த பயிற்சி மையத்தில் நான் ஆசிரியர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தகுமார் ஐயாவிடம் கேட்ட பொழுது என்னை குறித்து சில தகவல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் கட்டாயம் பண்ணலாம், நீங்கள் வகுப்பெடுங்க அப்படின்னு அந்த அனுமதியை கொடுத்தார். குறிப்பாக ஊருக்கு உதவும் தரங்கள், காமதேவன் சாரிட்டிஸ், உதவும் தரங்கள், காமதேவன் சாரிட்டிஸ், ஊருக்கு உதவிடும் தரங்கள் அறக்கட்டளை, சுவாமி விவேகானந்தா சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ஆர் பாஸ்கரன் ரிட்டையர்ட் சயின்டிபிக் ஆஃபீஸர், ஐசிகா. ஸோ இவங்க எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு மீன்ஸ் நீங்க வெற்றியை பெறணும் என்பதுதான். இதையும் சங்க காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புலவர் எழுதிய அந்த பாடலின் வழியாக உங்களிடம் உணர்த்த விரும்புகிறேன். இருக்கிறவர் தமிழ் பேராசிரியர், இதெல்லாம் கேட்டால் உள்ளவரையே ஒரு மகிழ்ச்சி அடைவார். ஒரு மாணவன், அவர் மாணவன் தான் என்ன சொல்லுவாரு, மாணவன் இந்த அளவுக்கு தமிழ் படித்து தமிழை எடுத்து பேசுறாரு என்பது அவருக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்று நான் எல்லாம் சொல்றேன். அதாவது உண்டாத அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இவரே. முனிவிலர் கோவப்பட மாட்டாங்க, துஞ்சலும் இலர், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர், அயவிலர் அன்னமாட்சி அணையராகி நமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயல்வது உண்மையா. இந்த வரைதான் முக்கியம். நமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயல்வது உண்மையா. அதாவது ஆகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் எந்த ஒரு முயற்சியும் தனக்காக எடுக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பார்கள் என்பதுதான் அந்த பாடலில் அவர்கள் அந்த அழகான பாடலில் தன்னுடைய கருத்தை பதிந்துள்ளார். அதுபோலதான் இந்த 5 அமைப்புகள் சார்ந்து அந்த முயற்சியை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைமாறு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான பணம் கிடையாது, விருது கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்ற அந்த செய்தி, வெற்றி பெற்று விட்டு அந்த பணி ஆணை இவர்களிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதுதான். அதுக்காக அடுத்ததாக ஐயா அவர்கள் குறித்து விரைவாக, ஏன்னா இவங்க கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், விரைவாக நான் வாசித்து ஒரு 5 நிமிடங்கள் முடிச்சிடறேன். ஐயா அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து உயரிய செம்மொழி இளந்தமிழறிஞர் விருது பெற்றவர். ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து தன் உழைப்பாலும் தமிழ் மீதான பற்றாலும் இன்று சர்வதேச அளவில் அறியப்படும் ஒரு சிறந்த ஆய்வாளராக உயர்ந்திருக்கும் அவரது வாழ்க்கை நமக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டத்தில் உள்ள கள்ளக்காத்தான் என்ற எளிய கிராமத்தில் பிறந்த திரு மா சுப்பிரமணியன் திருமதி சு பொட்டம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தவர். அவரது ஆரம்ப கல்வி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியிலும் கிராமத்து அரசு பள்ளிகளிலும் தான் அமைந்தது. கிராமப்புற சூழலில் படித்து தஞ்சாவூர் கலந்தை கலைக்கல்லூரி, பூண்டி புஷ்பம் கல்லூரி என தன் உயர்நிலை கல்வியை தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் மற்றும் தமிழ் ஆராய்ச்சிகளில் முனைவர் பட்டம் பெற்றவர். தடைகளை தகர்த்து சாதனைகளை படைக்க பின்னணி முக்கியமில்லை, அசாத்திய உழைப்பே முக்கியம் என்பதற்கு இவருடைய கல்வி பயணி. கல்வி கற்பதோடு நின்று விடாமல் தான் கற்ற கல்வியை பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் உன்னத ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரி, பாரத் கல்லூரி என தொடங்கி திண்டிவனம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் அரசினர் கல்லூரிகளில் பேராசிரியராக முத்திரை பதித்தவர். தற்பொழுது செய்யூர் அரசு கலைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிக் கொண்டு வருபவர். முனைவர் சு மாதவன் அவர்களின் அவரது ஆழமான ஆய்வு தமிழ் அற இலக்கியங்களும் பௌத்த சமண அறங்களும் என்ற இவரது முனைவுபட்ட ஆய்வு தமிழ் அரசின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருதையும் பரிசையும் பெற்று தந்தது. அது மட்டுமின்றி இந்திய சமூக மரபில் புத்தர், சமூக மெய்யியல் நோக்கில் திருக்குறள், பௌத்த மொழியியல் என 14க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகளில் 50க்கும் மேற்பட்ட மிக முக்கிய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து தமிழின் பெருமையை நிலைநாட்டியுள்ளார். பேராசிரியர், ஆய்வாளர் என்பதை தாண்டி அவர் ஒரு பன்முக ஆளுமை
அகில இந்திய வானொலியில் கவிதை, நாடகம், இளைய பாரத நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தியுள்ளார். சன் தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி போன்ற முதன்மை ஊடகங்களின் விவாத மேடைகளில் பங்கேற்று தன் கருத்து புலமையை பதிவு செய்துள்ளார். சமூகத்தின் மீதான அக்கறையோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவராகவும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் உறுப்பினராகவும், திரைப்பட சங்கங்களின் வழியாக கலை மற்றும் சமூக விழிப்புணர்வு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். ஐயாவின் ஆக சிறந்த உரையை உங்களிடம் சிறிது நேரத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார். அவருடைய உரையை கேட்பதற்கு அவருக்கு மிகுந்த கடவுளை எழுப்பி வரவேற்குமாறு. மிக்க நன்றி. அது ஒரு சாதனைன்னா இதுதான். எங்கேயோ ஒரு கிராமத்தில் வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாம் முன்னாடியே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவை வரவேற்கிறதுமாக ஒரு சிறிய சால்வை அளிக்குமாறு சங்கரகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்கொடை கேட்டுக்கொள்கிறேன். முன்னேற்றம் இலவச பயிற்சி மையத்தின் ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்குமாறு பரமேஸ்வரன் ஐயா நண்பர்கள். ஐயாவோட உரையை கேட்போம். நன்றி ஐயா. சரிங்க சார்.